தடைகள் அனைத்தும் விளக்கக்கூடிய சரபேஸ்வரரோட அருள் கிடைக்க தான் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்றத பற்றின பதிவு தான் இன்றைய பதிவு. 10 அவதாரங்களில் ஒன்றான நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக ஓடி வந்த மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம். இப்போ ஏங்க இவரை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா, சரபேஸ்வரர் யார் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தூணை பிளந்துக்கிட்டு வந்து இரண்டனை அழித்த நரசிம்மமூர்த்தியின் உக்கிரம் சிறிதும் தனியிலங்க. கோபமே குறையல. தேவர்களும் முனிவரும் கலங்கி நின்னப்ப எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடும் பொழுது சிவபெருமான் தட்சணின் யாகத்தில் தோன்ற செய்த வீரபத்ரரை அழைச்சி நரசிம்மரோட கோபத்தை தணிக்கும்படி சொல்கிறாரு. அப்படி வீரபத்ரரால் நரசிம்மரை நெருங்கக்கூட முடியல. தவித்து போன வீரபத்ரர் ஈசனை நினச்சி மறுபடியும் தவம் செய்கிறாரு. அப்படி வீரபத்ரன் மீது கோடி சூரிய பிரகாசத்தில் ஜோதி பழம்பா தோன்றி இரண்டரை தழுவியது. அதனால தான் வீரபத்ரரோட உருவமே மாறிடுது. யாழை போன்ற முகத்துடன் கழுத்து முதல் இடுப்பு வரை மனித உடல் கொண்டு சிம்மம் போன்ற கால்களும் வாலும் கொண்ட சரபேஸ்வரர் அப்படின்ற ஒரு வினோதமான ஒரு உருவத்தை எடுக்கிறாருங்க. இந்த யாழி, பறவை, மனித ஊமுகம் போன்ற மூன்றும் கலந்த அபூர்வ தோற்றத்தோட சரபேஸ்வரர் காட்சியளிக்கிறாரு. தன்னுடைய 2 ரெக்கைகளால் வீசி நரசிம்மரை குளிர்விக்கிறாரு. நரசிம்மரும் கோபத்தை தணிக்கிறாரு. இப்படி 8 கால்கள், 2 முகங்கள், 4 கைகள், மிக கூரிய நகங்கள், உடலின் 2 புறங்களிலும் ரெக்க, சிங்கம் போல நீண்ட வால், கருடனை போன்ற மூக்கு, யானையை போன்ற கண்கள், கோர பற்கள், யாழியை போன்ற உருவம் உடையவராக திகழவர் தான் அந்த சரபேஸ்வரர். இந்த சரபேஸ்வரரை நினச்சி நம்ம மந்திரத்தை சொல்லிட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றலாக நமக்கு வந்து சேரும். இந்த சரபேஸ்வரரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அருகம்புல், வில்வம், செவ்வரளி, சிவப்பு ரோஜா போன்ற சிவப்பு மலர்களை கொண்டும் வாசனை மலர்களை கொண்டும் அர்ச்சனை செய்கிறது. நிவேதனமாக வந்து இளநீர், பழங்களை படைச்சி வழிபடலாம். சரபேஸ்வரரை வழிபடும் பொழுது அவருக்கு இருபுறமும் இருக்கக்கூடிய சக்திகளான பிரத்யங்கரா தேவி மற்றும் சூலினி துர்க்கை இவங்களை நினச்சும் நம்ம வழிபாடு செய்யணும். இவரை என்னென்னைக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாத பிறப்பு, பௌர்ணமி, அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் 4:30 to 6 இவரை வழிபாடு செய்யும்போது நாள்பட்ட நோய், அது இல்லாமல் தேவையற்ற மனக்கவலைகள் இது எல்லாம் நீங்கும். சட்ட பிரச்சனைகள், எதிரிகளோட தொல்லைகள், தீய சக்திகள், அனைத்து தடைகளும் நம்மளை விட்டு போகும். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குங்க. இந்த வழிபாட்டை அருகில் இருக்கக்கூடிய எந்த ஆலயத்தில் சரபேஸ்வரர் உருவ சிலை இருக்குதோ அங்கே போய் நீங்கள் தரிசனம் செய்யலாம். ஆனால் அவருக்குன்னு தனியாக நிறைய ஆலயங்கள் இல்லை, சிவன் கோயிலில் தான் இருக்கும். ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்கிறவங்க அவருக்கு மலர்களை சாற்றி 2 நெய் தீபங்களை ஏற்றுவீங்க. பதிவில் மந்திரம் வந்துகிட்ருக்கு. இந்த மந்திரத்தை முக்கியமாக பௌர்ணமி நாளில், அமாவாசை திதிகளில், அப்படி இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் 2 நெய் தீபம் ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. ஹராய பீமாய ஹரிப்பிரியாய பவாய சாந்தாய பராத்பராய முருடாய ருத்ராய திரிலோசனாய நமோஸ்து துப்பியம் சரபேஸ்வராய அப்படின்ற இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோட நீங்கள் சொல்லிட்டு வாங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்குவதற்குரிய மன வலிமையை முதல்ல நமக்கு அவர் தந்துடுவாருங்க. அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம். மனதார வேண்டிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 முறையோ 9 முறையோ 11 முறையோ 27 முறையோ 54 முறையோ 108 முறை கூட இதை நீங்கள் சொல்லிட்டு வரலாம். சரபேஸ்வரர் அப்படின்றவருக்கு தனியாக ஆலயங்கள் அப்படின்றது இல்லை. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கோபுரங்கள்லேயும் சரபேஸ்வரோட சுதை வடிவம் காணப்படுது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லையும் தெற்கு கோபுரத்தில் சரபேஸ்வரோட சுதை வடிவம் காணப்படுது. இந்த மாதிரி சிவன் கோயிலில் சுதை வடிவமாக திகழ்துங்க.
சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து சொன்னாலும் சரி, இல்லை வீட்டிலையே நீங்கள் மனதார சரபேஸ்வரரை நினச்சி 2 நெய் தீபம் ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை மனதார சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடையாலும் வீங்கி ஒரு நல்லதொரு வாழ்க்கை உங்களுக்கு வந்து சேரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.